அனைவருக்கும் வணக்கம். தி கிங்பேஸ்ல உங்களுடைய ஐடியில இருக்கிற ரெஃபரல் லிங்க எப்படி காப்பி பண்ணி மத்த நண்பர்களுக்கு அனுப்புறது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல கிங்பேஸோடைய வெப்சைட் அட்ரஸ நம்ம எடுக்கணும். உங்க வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணுங்க. உங்க லீடர் வந்து உங்களுக்கு வந்து கிங்பேஸோடைய வெப்சைட் அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. லீடருடைய வாட்ஸ்அப்ப ஓப்பன் பண்ணி thekingBase.com இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அத காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சீங்கன்னா காப்பி லிங்க்ன்னு வரும். காப்பி லிங்க டச் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். அடுத்து பேக்ல வந்துருங்க. 2 ஸ்டெப். இப்போ சேவ் ஆல டச் பண்ணுங்க. சேவ் பால டச் பண்ண உடனே உங்களுடைய கைரேகை கேட்கும். கைரேகை கொடுத்த உடனே உங்களுடைய வேலெட் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன பிறகு கீழே வந்து எக்ஸ்ப்ளோர்னு இருக்கு இல்லைங்களா? அதை டச் பண்ணுங்க சென்ட்ரா. மேலே சர்ச் டி ஆஃப் என்டர்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணுங்க. மறுபடியும் மேலே சர்ச் டி ஆஃப் என்டர்னு இருக்கு இல்லையா? அதை கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. பேஸ்ட்டுன்னு கேட்கும். பேஸ்ட்டை டச் பண்ணுங்க. thekingBase.comன்றது இங்கே உட்காந்துரும். அடுத்து வந்து நெட்வொர்க் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி செயின் அதுக்கு நேராக வந்து கிரீன் கலரில் ஒரு டிக் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா மறுபடியும் பிஎன்பி செயினை டச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிஎன்பி செயினை டச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டிக்கு வரும். டிக்கு வந்த பிறகு மறுபடியும் பிஎன்பி செயினை டச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிங்வேஸ் உடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே ஆரஞ்சு கலர்ல 3 கோடு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல பாருங்க மேல. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா 6 ஆப்ஷன் வரும். அதில் வந்து 6வது ஆப்ஷன் வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த 6வது ஆப்ஷனை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா சைன் இன்னு கேட்கும். சென்டரா பாருங்க. சைன் இன்ன்றதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டுனா உங்களுடைய சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். உங்க ஐடி ஓப்பன் ஆன பிறகு அதில் வந்து ரெஃபரல் லிங்க் உங்க ஐடி நம்பர் இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே பாருங்க ரெஃபரல் லிங்க்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா அதில் காப்பின்னு வரும். அந்த லிங்க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஐடி நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலர்ல காப்பின்னு இருக்கும். அந்த காப்பியை டச் பண்ணீங்கன்னா காப்பின்னு ஆயிடும். மேலே பாருங்க ஒரு கோடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போக முடியும். அது கம்ப்ளீட்டாக குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. குறைஞ்சிட்ட பிறகு இந்த இடத்துல சென்டரா பாருங்க க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த ஓரமா அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்க சைட்டுக்குள்ள வந்துடுவீங்க. இங்க மேல ஒரு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணுங்க. அதில் 5வது ஆப்ஷன் வந்து சைன் அவுட் இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா நீங்க சைட்டை விட்டு வெளியே வந்துருங்க. எப்பவுமே வெளியே வரும்போது இப்படி தான் வெளியே வரணும். சைன் அவுட் கொடுத்து தான் வரணும். அடுத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு கொடுத்து ரவுண்டு போட்டுருக்கு இல்லையா? கார்னர்ல இங்க பாருங்க. அதை ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த பேக்குக்கு வந்துடுவீங்க. அதுக்கு நேரா வந்து பாருங்க ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு அந்தாண்ட கார்னர்ல அது ஒரு டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கார்னர்ல பாருங்க வேலெட்னு ஒரு பர்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்க மெயின் பேஜுக்கு வந்துருவீங்க. அதுக்கு அடுத்து பேக் கொடுப்போம் இல்லையா? வழக்கம் போல நம்ம மொபைல்ல அந்த பேக் கொடுக்குற பட்டனை 2 முறை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ என்ன பண்றீங்க? வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி நீங்க யாருக்கு உங்களுடைய ரெஃபரல் லிங்க் அனுப்பணுமோ அவங்களுக்கு இதை அனுப்புங்க. ஓகேங்களா? அவங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மெசேஜ்ன்ற இடத்துல கீழே பாருங்க மெசேஜ்ன்ற இடத்துல விரல கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க பேஸ்ட்னு இருக்கு பாருங்க. பேஸ்ட்டை டச் பண்ணீங்கன்னா இது உங்களுடைய ரெஃபரல் லிங்க். ஓகேங்களா? இந்த ரெஃபரல் லிங்க் இங்கே பதிவாயிடும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு அம்புக்குறி இருக்குங்களா? அதை டச் பண்ணீங்கன்னா அவருக்கு போயிடும். ஓகேங்களா? அவருக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த லிங்கை வந்து அவர் காப்பி பண்ணி அவருடைய ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்குவார். இப்படி தான் நீங்கள் அனுப்பணும். இப்படி தான் அனுப்ப வேண்டும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து லிங்க் அனுப்பியாச்சு. அவருக்கு தேவைன்னா அவர் காப்பி பண்ணி சேஃபாலில் போயிட்டு அவர் ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்குவாங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை அனுப்பணும். நன்றி.